மலையாள இண்டஸ்ட்ரியில் ஜோ பேபி அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்ற படம் த கிரேட் இந்தியன் கிச்சன். பெண்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, பெண்களோட வாழ்க்கை எப்படி ஒரு கிச்சனுக்குள்ளே அடைபட்டு இருக்குது, அண்ட் அவங்க எப்படி வெளியில் வரணும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரண படமாக கூட அந்த படத்தை சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் பெரியார் அவ்வளோ எதிர்ப்பு வரும்போது பெரியார் ஒரு நபரை வச்சு அந்த படத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் பெரியார் சொன்ன கருத்துக்கள் அந்த படத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விதமாக அந்த படத்தை பார்க்கும் பொழுது த கிரேட் இந்தியன் கிச்சனை பார்க்கும்போது நம்மளுடைய கிச்சன்கள்லாம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஆணையும் ஃபீல் பண்ண வச்சுருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த படத்துக்கு அடுத்ததாக கொடுத்த படம் தான் காதல் தக்கூர். மலையாள படம். மம்முட்டி நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோ நடிச்சிருந்தாங்க. ஜோனா எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஜோதிகா அவங்க. ஸோ அந்த படம் ஒரு கே லைஃப்பை பற்றின ஒரு படமாக மலையாள இண்டஸ்ட்ரியில் பயங்கர பெருசாக பேசப்பட்டுச்சு. அண்ட் இந்த டேரக்டர் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எல்லாமே அந்த டேரக்டர் பேசுகிறது ரொம்பவே ஒரு முற்போக்குத்தனமாகவும் அதே சமயத்தில் வாட் அ விஷன் அப்படின்ற மாதிரியும் தான் இருந்தது. ஸோ அவர் என்னடா இப்போ இவ்வளோ விஷயம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அடுத்த படைப்பாக அவர் டைரக்ட் பண்ணல, அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஒரு தமிழ் படத்துக்கு. அந்த படத்துடைய டைட்டில் கேட்டிங்கன்னா காதல் என்பது பொது உடைமை அப்படின்ட்டு. ஸோ இதில் நடிச்சிருக்கவங்களை பற்றியோ இந்த நடிப்பை பற்றியோ அதெல்லாம் நான் பேச வரல. அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்திருக்கு. அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஏற்படுத்தும். அதே சமயத்தில் பலரால் பாராட்டப்படும். அதுவும் இந்த முற்போக்குவாதிகளால் பலரால் பாராட்டப்படும் அப்படின்றது எனக்கு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தோணுச்சு. ஸோ இன்றைக்கி இருக்கிற டேட்டில் லெஸ்பியன்ஸ் பற்றியோ கே பற்றியோ படம் வந்தால் கலாய்க்கிற ஒரு சூழல் இருந்தாலும் கூட அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பல ஆடியன்ஸ் இருக்காங்கன்றத சொல்லி தான் ஆகணும். அதில் நானும் ஒருத்தன் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி படங்கள் ஆல்ரெடி கலக்கிட்டு இருக்குது. ஒரு பயங்கரமான ஒரு வரவேற்பும் பல இடங்கள் அவார்ட்ஸையும் வின் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த படமும் ஒரு அவார்ட் வின்னிங் படமாக தான் இருக்குது. இந்த படத்தில் லெஸ்பியனோட லைஃப், அதாவது பெண்களுக்கு பெண்கள் மீதே என்ன சொல்கிறது, ஈர்ப்பு வர்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. காதல் வர்ற ஒரு விஷயத்தை பற்றி. அதை உடனே நீங்கள் அப்படின்னு கேவலப்படுத்த தேவையில்ல. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை பற்றி பேச வேணாம், அதை பற்றி தெரிஞ்சுக்க வேணாம். பட் அது அவங்களோட விருப்பம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த விஷயத்த இந்த படத்தில் பேசியிருக்காங்க. காதல் என்பது பொது உடைமை. இன்றைக்கி இருக்கிற தேதிக்கு ஜாதி பார்த்தா பிரச்சனை அப்படின்னு பேசுகிறோம், மதம் பார்த்தா பிரச்சனைன்னு பேசுகிறோம், இப்போ பாலினம் பார்த்தாலும் பிரச்சனைன்னு பேச வேண்டிய ஒரு சூழல் இன்னும் கொஞ்சம் காலத்தில் ரொம்ப அவசியமாகவே வந்துடும் அப்படின்றது எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது, என்னுடைய கருத்தாகவும் இருக்குது. ஸோ இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ஒரு பயங்கர இம்பேக்டை க்ரியேட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது படம் வந்ததுக்கப்புறம். ஸோ ஒரு ரொம்ப ட்ரூவாக எப்படி நம்ம மாரி செல்வராஜ் அவர்களுடைய படங்களில் ஜாதிய ஒடுக்குமுறை எப்படி இயல்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோமோ, அந்த மாதிரி ஒரு லெஸ்பைன் லவ்வை எப்படி ஒரு பெரிய வீடுகளில் பார்க்குறாங்க. அண்ட் அப்படி சொல்லும்போது அங்கே வீட்டில் என்ன பிரச்சனை நடக்கும்ன்றதை இந்த படம் வாயிலாக சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி தெரியுது நம்மளுடைய டைரக்டர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் அப்படின்றவங்க. ஸோ இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க லிஜோ மோல் ஜோஸ், அதாவது இந்த ஜெய்பீம் படத்தெல்லாம் நடிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். இந்த படம் வேலண்டைன்ஸ் டேக்கு ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரிய போகுது என்ன பெரிய கான்ட்ரவர்சியெல்லாம் ட்விட்டர்லேயும் சமூக வலைத்தளங்கள்லேயும் இந்த வேலை இல்லாதவங்க பேச போகிறாங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ லெட் சி அண்ட் ஹோப் த படம் வில் கிரியேட் அன் இம்பேக்ட். அண்ட் இதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. இதோட இந்த முடிச்சா உங்ககிட்ட பை.